Hello guys, welcome back to my YouTube channel. I'm very excited today. ஏன்னா நம்ம சேனலுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க guys. எப்பவுமே செலிபிரிட்டிஸ் தான் இந்த கான்செப்ட் எடுத்து பண்ணுவாங்க. பட் ஒரு அவரேஜான ஒரு காலேஜ் போற பொண்ணோட காலேஜ் பேக்ல என்ன இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் guys. I don't care, dude. Let me introduce you to today's guest. My college bag, guys. ஃப்ரேம்ல கூட பத்த மாட்டேங்குது, அந்த அளவுக்கு தடி மாடா இருக்கு என் பேக். சாரி ஃபார் பாடி ஷேமிங் யூ. சாரி. இது உங்களுக்காக பண்ற வீடியோ மட்டும் கிடையாது, எனக்கே பேக்ல என்ன குப்பை இருக்குன்னு தெரியாது, அதை க்ளீன் பண்ணணும். சரி, அதையே நான் கண்டென்ட்டா எடுத்து போட்டா எப்படின்னு தான் யோசிச்சேன். சோ நம்ம பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜிபியில் எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா சில்லறை கைஸ், சில்லறை. Now you're calling me broke, no? In the comment section. Now call me broke. Now fucking call me broke. அடுத்த ஐட்டம் in my bag. இதுதான் என்னோட பேஸ்மெண்டோட சாவி. நல்லா சிரிங்க பாவா. இந்த சாவி யார் கையில கிடைக்குதோ they can free all the men in my basement. பாவா சிரிக்காதீங்க. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்கிச்சாடா? Just kidding guys, இது என் வீட்டு சாவி. Let's move on. அடுத்த ஜிப்பி, இதுல என்ன இருக்குன்னு நம்ம பாப்போம் guys. டிஷ்யூ பண்டில். இது எதுக்கு அப்படின்னா this is facial tissue அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் இதை மூஞ்சியை தவிர எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் கொட்டி இருந்தா, இல்ல நான் உட்கார்ற சீட்ல ஏதாச்சும் அழுக்கா இருந்தா, or if somebody is blind enough to not see my beauty, இந்த டிஷ்யூ எடுத்து உங்க கண்ணை லைட்டா அப்படின்னு தொடச்சேன்னா their visibility will be more accurate. சரி, இது ஓரமா வச்சிடலாம். அடுத்தது என்னோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் கைஸ். I don't care. இது ஒண்ணுமே இல்ல கைஸ், நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லைன்னா இருங்க ஒரு 360 வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ பெப்பர் ஸ்ப்ரே. ஸோ இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை யாராச்சும் உங்க கூட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அ சேஃப்டி டூல் கைஸ். உடனே உங்களுக்கு டவுட் வரலாம், இதுக்கு முன்னாடி நீ இதை யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு. நோ, கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. ஃபார்ச்சுனேட்லி நான் இதை வாங்கி அரௌண்ட் ஒரு 6 months கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6 monthsல எனக்கு ஒன் டைம் கூட இதை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரல. மவனே என் கையில கிடைச்ச அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா அகேன் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் திங்ஸ். இது இல்லாம நான் ஐ வில் டை ஆஃப் ஆன்சைட்டி. நான் எதுக்கு எல்லாத்துக்கும் பிஜிஎம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆமாடா ஏர்பாட்ஸ் எல்லாம் கிடையாது எனக்கு. என்ன இப்போ அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். இதான் நான் சாவர வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஏர்பாட்ஸ் எல்லாம் என்னால நம்ப முடியாது. பஸ்ல அப்படியே காத்தடிச்சு அப்படியே பறந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நீ ஸ்பான்சர் பண்ணுவியா அடுத்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு? ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கைஸ், ரொம்ப வருஷமா நான் ஆக்சுவலி இதை வைக்கல, ஒரு 2 months தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஜோக்கா? இன்னொரு மேட்டர் என்னன்னா, நான் இதை மாட்டிருந்தேன்னா எவனும் என்கிட்ட பேசாதீங்க சரியா? இது யாரையும் என்கிட்ட இன்டராக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை மாட்டுறேன் காதுல. ஹெட்ஃபோன்ஸை மாட்டிருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு என் வீட்டுக்கு போற டைரக்ஷன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அடுத்தது கைஸ், இது ஒரு மினி பவுச்னாலே மினியா தானே இருக்கும். ஒரு நிமிஷங்க, இந்த பவுச்சுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது அன்பாக்சிங் உள்ள ஒரு அன்பாக்சிங் ட்விஸ்ட். இது இந்த பவுச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐலைனர் இருக்கு கைஸ், காஜல் இருக்கு கைஸ், சாப்ஸ்டிக், அதாவது இட் இஸ் டிண்டட் சாப்ஸ்டிக் கைஸ், அதாவது சாப்ஸ்டிக் தான், ஆனா அது லைட்டா கலர் இருக்கும் கைஸ். அப்புறம் பவுடர் இருக்கு கைஸ். நான் இதை யூஸ் பண்ணுவேன் எப்ப தெரியுமா? திடீர்னு என் காலேஜுக்கு சமந்தா வந்தான்னு வைங்க,
அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னா சமந்தா வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஓடி வந்து என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். சமந்தா DM if I have a chance. அடுத்தது பஸ் பாஸ். இது இல்லாம வந்து ஒரு மயிரியும் என்னால புடுங்க முடியாது. 1000 பாஸ் கைஸ். பிரம்மாண்டம் எதுக்கு சார் இவ்வளவு பிரம்மாண்டம்? வெற்றிக்குதான். இப்ப சொல்லுங்கடா ப்ரோக்குன்னு. இப்ப அடுத்தது வந்து பயப்பட வேணாண்டி புருஷனாந்தாண்டி. இது வந்து என்னோட பர்ஸு. என்னடி இந்த கேவலமான குப்பை கண்டிஷன்ல இருக்கு, இதை விட ஒரு பெட்டரான பர்ஸு உன் வாழ்க்கையில நீ பார்த்தது இல்லையான்னு நீ கேட்பீங்க. ஒரு புண்டையும் இல்ல. பட் ஐ ஆம் இமோஷனலி அட்டாச்ட் டு திஸ் பர்ஸ் கைஸ். நான் இந்த பர்ஸை ஃபாஸ்ட்டாலாம் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா காசு வெளியே போயிடுவோம்ல. அதான் அவ்வளோதான் கைஸ், இந்த பர்ஸில் அவ்வளோதான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. அடுத்தது போவோம். அந்த ஜிப்பு ஓவர் கைஸ். இந்த ஜிப்பு ஓபன் பண்ண போறோம் கைஸ். இந்த ஜிப்ல என்ன இருக்குன்னு பாப்போம். A few moments later. அந்த ஜிப்ல ஒண்ணுமே ஆளே இல்ல பெல்லு. இங்க பாரு, ஒரு கொடை தான் இருக்கு. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு நான் எதுக்கு கொடையை வச்சுன்னு சுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குல்ல, ஏஸ்தட்டிக்கான ஒரு கலர்ல. என்கிட்ட இருக்கிற முக்காவாசி விஷயமே வந்து ப்ரௌன் கலர் தான். நான் ஒரு ப்ரௌன் கலர் எந்தூசியாஸ்ட். I don't know when I'm going to overcome my brown color obsession. அந்த ஜிபி ஓவர் கைஸ். அந்த ஜிபியில் ஒன்றுமே இல்லை, கொடை மட்டும் தான் இருந்து. இப்போ வந்து லாஸ்ட் ஃபைனல் பெரிய ஜிபியில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். படிப்பு பொருள் ஒரு வழியாக வந்து விட்டது. கிளாஸ்மேட்டோட பெரிய சைஸ் நோட் புக்கு. எதுக்குன்னு தெரியல. நான்லாம் வெறித்தனமாக நோட்ஸ் எடுப்பேன். எனக்கு அகாடமிக்ஸ் வராது, நோட்ஸ் ஆனால் நல்லா நான் எடுப்பேன் கைஸ். ஆளே இல்லை பெல்லு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக வந்து நான் ஃபுல்லாக நோட்ஸாக எடுத்து வச்சுப்பேன். இந்த ஒரே நோட்டையே வந்து நீங்களும் இந்த ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஒரே நோட்டை வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிவைடர் மாதிரி ஒன்று வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து அடுத்த பவுச் கைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக வந்து பென்சிலு கீழே விழுது பாருங்க. பெண்ணெல்லாம் நான் யூஸ் பண்ணி நான் வந்து குப்பையில் போடுறது சோம்பேறித்தனம் ஆகி காலி பென்லாம் வந்து வச்சுன்னு இருக்கேன் பாருங்க. காலி பென்லாம் பை தி வே கைஸ், நான் ஜெல் பென் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன பென் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டேப்லெல்லாம் வச்சுருக்கேன் கைஸ். யாராச்சும் அன்வான்டாக பேசினாங்கன்னா அப்படியே வாயை வந்து ஸ்டேப்பிள் பண்ணிடுவேன். அடுத்த ஒரு விஷயத்த பார்த்து எந்த ஆண்களும் பதற வேணாம், பயப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, ப்ளீஸ் பயப்படாதீங்க. ஓகேவா? இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். மனசை வந்து திடப்படுத்திக்கங்க. போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கு. பயப்பட வேணாடி புருஷனாதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாத லூசுக்கு. இது வந்து ஒண்ணுமே இல்ல கைஸ், நீங்க பயப்படாதீங்க பாய்ஸ். இது வந்து ஒரு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பீரியட்ஸ் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கத்துற? சரி சரி சரி. ஆக்சுவலி எல்லா பெண்களோட பேக்லயும் வந்து எமர்ஜென்சிக்காக நாங்க வச்சுக்கிற ஒரு விஷயம். எங்கேயாச்சும் வெளியே இருக்கும்போது பீரியட்ஸ் வந்ததுன்னா ஐயோ 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 அப்படின்னு கொஞ்ச நேரம் பதறிட்டு இதை வந்து ஏதாவது ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வச்சுட்டு கிளம்பிடும். அவ்வளோதான். இதோட நம்மளோட பேக் டூர் வந்து முடிஞ்சது. Say bye to my pad. I hope you guys liked the video. I hope you guys like the contents inside my bag. உனக்கு பிடிக்கலனாலும் பிடிச்சதுன்னு கமெண்ட்டை போடு, சரியா? Thank you for watching the video guys. If you like the video, like, share and comment down what is inside your bag, and let us meet in the next video. Bye guys.